वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய இந்து தர்மத்தில் பலவிதமான செயல்கள் செய்யும் முன்பு அதை குறித்து ஒரு மனோநிலை வைத்து கொண்டு அதை செய்கிறோம். அதனாலேயே ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுது தியான ஸ்லோகம் என்று ஒன்று சொல்கிறோம். இந்த பகவத்கீதையினுடைய தியான ஸ்லோகத்தில் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினீம் என்று ஆரம்பிக்கிறோம். அம்பத்வாம், ஹே அம்பா தாயே அப்படின்னு கூப்பிடுறோம். பகவத்கீதையான தாயை துவாம் அனுசந்ததாமி, உன்னை அனுசந்தானம் செய்கிறேன். அகம் அனுசந்ததாமி, உத்தம புருஷத்தில் இருக்கு, நான் செய்கிறேன், அனுசந்தானம் செய்கிறேன். எப்படிப்பட்ட பகவத்கீதை? பவத்வேஷினி, இந்த சம்சாரங்கிறத அறுக்கக்கூடியதான, பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடியதான இந்த சம்சாரத்தை துவேஷிக்கக்கூடியதான உள்ள இந்த பகவத்கீதையான தாயே உன்னை அனுசந்தானம் செய்கிறேன் என்று ஆரம்பிக்கிறோம். அது ஒன்று இல்லாமல் பார்த்தாய பிரதிபோதிதாம், பார்த்தனின் பொருட்டு. பார்சன் என்றால் பிருச்சுவின் மகன், பிருச்சு என்றால் குந்திக்கு பிருச்சு என்ற பேர், அவருடைய மகனுக்கு பார்த்தன் என்ற பேர். பார்த்தாய, பார்த்தாய நாலாவது வேற்றுமை. பார்த்தனின் பொருட்டு பிரதிபோதிதாம், உபதேசிக்கப்பட்டது. யாரால் என்றால் பகவதா நாராயணேன ஸ்வயம், மூன்றாவது வேற்றுமை. பகவானாகிய ஸ்வயமான பகவானாகிய நாராயணனால் ஸ்வயமே உபதேசிக்க பண்ணப்பட்டது. அது ஒன்று இல்லாமல் வியாசேன கிரதிதாம் புராணமுனினா, புராணமுனினா மனநசீலா முனிஹி அப்படின்னு அர்த்தம் பண்ணுறது சாஸ்திரத்தில். மனனம் பண்ணிகிட்டே இருக்கா, அவள் தான் முனி. புராணமுனினா, ரொம்ப பழமையான முனியானா. அப்பேற்பட்ட வியாசேனா, வியாச மகர்ஷியினால் கிரதிதாம், நன்றாக கட்டப்பட்டுள்ளது. எங்கேன்னா மத்தியே மகாபாரதம், மகாபாரதத்துக்கு நடுவில் நன்றாக கட்டப்பட்டுள்ளதான அம்ப துவாம் அனுசந்ததாமி என்று அங்கே அன்வயம் பண்ணணும். அது ஒன்று இல்லாமல் அத்வைதாமிருத வருஷினி, அத்வைதம் என்ற அமிர்தத்தை எப்பொழுதும் வருஷிச்சுட்டே இருக்கக்கூடிய பகவதீம், இதுவும் பகவதி தான். பகவதீம், பாக்யம் என்ற சொல்லை உடையதான பகவதீம் அஷ்டாதசாத்தியாயினீம், 18 அத்தியாயங்களை உடையதான ஹே அம்பா துவாம் அனுசந்ததாமி, உன்னை நான் அனுசந்தானம் செய்கிறேன். பகவத்கீதே துவாம் அனுசந்ததாமி அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் இந்த ஸ்லோகத்தை. அதற்கு முன்னாடி நம்ம குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம்.
श्रीगुरुप्रार्थना। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीनिवास प्रार्थना। नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यमनन्ताय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः। श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटिब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वरस्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसंवत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तपापक्षयार्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवा नीतिर्मतिर्मम। न मे विदुःसुरगणाः प्रभवन्न महर्षयः अहमादिर्हि देवानां महर्षीणाञ्च सर्वशः। அடுத்ததாக திரு உவே அனந்தபத்மநாபாச்சாரியார் நாம் சொன்ன ஸ்லோகங்களுக்கு வியாக்கியானம் செய்வார். அதை கேட்டு மகிழ்வோம். न मे विदुःसुरगणाः प्रभवं न महर्षयः अहमादिर्हि देवानां महर्षीणां च सर्वशः.
இது அத்தியந்தம் மங்களகரமான ஒரு அத்தியாயமாக நாம் பார்க்கிறோம் இந்த அத்தியாயத்தை. இந்த 10வது அத்தியாயம் பகவானுடைய விபூதி, அவனுடைய விசேஷமான குணங்கள், அடுத்தது அவனுடையதான ஐஸ்வர்யம், அந்த ஐஸ்வர்யத்தை பற்றி சொல்லக்கூடியதான அத்தியாயமாக அமைந்திருக்கிறது. என்ன ஒரு சுவாரஸ்யம் இது அப்படின்னு கேட்டால், அவனுடைய திருக்கல்யாண குணங்கள், அவன் விபூதி பௌஷ்கல்யம், பௌஷ்கல்யம்னு அர்த்தம் புஷ்கலத்துவம், அதாவது பரிபூர்ணத்துவம்னு அர்த்தம். அந்த விபூதி பௌஷ்கல்யத்தை பெருமாள் தன்வாயாலே சொல்கிறான். அது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய பாக்கியம் அது, யோசிச்சு பாருங்க. அர்ஜுனனை போல ஒரு ஆடியன்ஸு, ஒரு மிகச்சிறந்த சிஷ்யன், பரம பிரேமாவகமான பரம ரசாவகமான உலகத்திலேயே உத்கிருஷ்டதமமானதொரு விசேஷார்த்தத்தை காண்பிக்க போகிறார். அந்த விசேஷார்த்தத்தை காண்பிக்கிறார், அதை கழிட்டு ரசிக்கிறான். அவனுடைய முகத்தில் ஒரு ஆனந்தம் தாண்டவமாடுறது, உடம்பெல்லாம் சிலிக்கிறது, மறுபடியும் அதை கேட்கணுன்றத ஆவல் அவனுடைய கண்களில் காண்பிக்கலாம். அதை பார்த்து பெருமாள் பூய ஏவ சொல்லுமே பரமம் வச்சான்னு உயர்ந்த இந்த வார்த்தையை கேளுன்னு சொல்கிறார். இந்த ஆடியன்ஸினுடையதான எக்ஸ்பிரஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டுக்காக சொல்கிறேன். நான் பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? பகவத் ராமானுஜர் சாரதா பீட்டம், இப்போ பிஓகே சொல்கிறோமோ இல்லையோ, அந்த பிஓகே சாரதா பீட்டத்தில் போய் ராமானுஜ பாஷ்யத்தை அரங்கேற்றம் பண்ணினார், பிரம்மசூத்திர பாஷ்யத்தை அரங்கேற்றம் பண்ணினார். அப்போ சாரதா தேவி என்ன பண்ணா, தலையை அசைத்து தாளம் போட்டு தட்டி ரசித்து குதிச்சு அதை ரசித்தாலாம். ஒன்ஸ் மோர் கேட்டாலாம், ஸ்ரீமத் பாஷ்யம் நிஷம்ய அத்புதமிதி சிரசா சாரதா ஸ்லாகமானு ஒன்ஸ் மோர் கேட்குறாவோ. பெரிய ஆனந்தம் இது, நல்லா கவனிச்சு பாருங்க. ஒன்ஸ் மோர் கேட்குறாவோ. யார் கேட்பா? இப்போல்லாம் கேட்டால் உம்முன்னு உட்காந்து நம்ம சொல்கிறோம், ஒரு உற்சாகத்தை வெளிப்படுத்துறதே இல்லை இல்லையா? இல்லை, இப்போ அர்ஜுனனை பார்த்தா பெருமாளுக்கு உற்சாகம் வந்தது, சந்தோஷம் வருது, ஏற்படுறது. இங்கே பாருப்பா, இது அவ்வளோ சுலபத்தில் எல்லாருக்கும் கிடைக்காது. நான் என்னுடைய டைமை உங்கூட ஸ்பெண்ட் பண்ணுறேன், நல்லா புரிஞ்சுக்கோ. என்னுடைய டைமை ஒன்னிடத்தில் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ உனக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னச்சே நீ ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி நான் என்ன சொல்ல வரேன், எனக்கு என்ன விருப்பம்ன்றதை நீ கரெக்டாக புரிஞ்சுக்கணும். தட் இஸ் மை எக்ஸ்பெக்டேஷன் பெருமாள். இஃப் ஐ இன்வெஸ்ட் மை டைம் வித் யூ, அப்போ அதுக்கு ஒரு ரெசிப்ரகேஷன் வரணும். ஃபஸ்ட்டு உன்னுடைய தானே அந்த ப்ளஷர் உன்னை என்ஜாய், அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங், லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், தோஸ் ஆர் ஆல் வெரி இம்பார்ட்டண்ட். அதனால் நீ நினைக்கிற மாதிரி சரி இப்போ தான் அவசரம், இது அப்புறம் பார்த்துக்கலாமே, இன்னொரு சமயம் பார்த்துக்கலாமே அப்படின்ற மாதிரி யோசிச்சிட முடியாது. மீதி பேர் சொல்லலாம் உனக்கு, இன்ஃபேக்ட் என்னை விட 100 பேர் உனக்கு கிடைக்கலாம். ஆனால் அவர்கள் மூலமாக இந்த கிளாரிட்டி உனக்கு வருமா, இந்த இன்டிமசி வருமா, உன்னை ஒரு ஃப்ரெண்டாக, உன்னை ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப அவ்வளோ க்ளோஸாக உன்னை வச்சுட்டு அழகான அர்த்த விசேஷங்கள்லாம் உனக்காக நான் சொல்லிட்டு இருக்கும் பொழுது இதை நீ ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலனா இது எவ்வளோ முட்டாள்தனம் அப்படின்றத நாசுக்கா பெருமாள் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி காமிச்சா அர்ஜுனன் கிட்ட. நமே விது சுரகணாக பிரபவம் நம ரிஷயா அகம் ஆதிரிஹி தேவானாம் மகரிஷீனாம் ச சர்வஷா. வேற யாருக்கிட்டையாவது போய் தெரிஞ்சுக்கலாம் இந்த கான்செப்டை நினச்சிட்டு இருக்கியா? சொல்லுவாவா, நான் சொல்ல மாட்டான்னு சொல்ல, யாருக்குமே ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. ஆனால் நான் என்னை எவ்விதம் உனக்கு சொல்ல போகிறனோ அதை போல அவா சொல்லுவாளா? சொல்ல மாட்டான். அதே காளிதாசன் ஒரு மகாகவி சொல்லும் பொழுது பாடம் சொல்கிறதுக்கு சில பேருக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கும், ஆனால் டெலிவரி இருக்காது. சில பேருக்கு டெலிவரி கெப்பாசிட்டி இருக்கும், ஆனால் சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்காது. ரெண்டுமே வேஸ்ட்டுன்ட்டான். டெலிவரியும் இருக்கணும், ப்ரெசன்டேஷன் ஸ்கில் இருக்கணும், சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும், ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அதை தவிர இது ரெண்டுத்தையும் வச்சு கரெக்டாக ஆடியன்ஸை போய் அப்ரோச் பண்ணணும். இது ஆடியன்ஸுக்கிட்ட ப்ராப்பராக போய் ரீச் ஆகணும், ஆடியன்ஸுக்கு கரெக்டாக போய் உட்காரணும். அந்த கான்செப்ட், அந்த உன்னுடையதான என்ன இன்டென்ஷனோ அந்த இன்டென்ஷன் போய் உட்காரணும். நமே விது சுரகனாக, தேவர்கள் இடத்துல போய் கேட்கிறேன், பிரம்மருத்ராதிகள் இடத்துல போய் கேட்கிறேன், ஓகே சொல்லுவா. எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராபிய மனசாசகன்னு வேதமே அப்படி தான் சொல்கிறது. எல்லாத்தையும் காண்பிக்க வந்த வேதம், எல்லாத்தையும் விவரணம் பண்ண வந்த வேதம், எல்லாத்தையும் எடுத்து சொல்ல வந்ததான வேதம் என்னால் முடியாதுன்றது, சாரின்றது வேதம். அப்பிராபிய மனசாசக, பியாண்ட் எக்ஸ்பிளனேஷன், பியாண்ட் லிமிடேஷன் அப்படின்றது. நமே விது சுரகணாக பிரபவம் மே பிரபவம் மே பிரபவம், பிரபவம்னா பிரபாவம்னு அர்த்தம். என்னுடையதான பிரபாவத்தை சுரகணாக ந விதுகு, அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்களா? இல்லை. அடுத்தது மகரிஷையா, இல்லை தபஸுனால சாட்சாத்காரம் பண்ணவா, தபஸுனால தெரிஞ்சுட்டு இருக்கலாமே. நோ, அவளுக்கு என்ன தேவையோ அவள் தபஸுக்கு என்ன உண்டோ அது மட்டும்தான் என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கு, மேலே தெரியாது. ஏன்னா அகம் ஆதிரிஹி தேவானாம்,
எல்லாத்துக்கும் மேவித்தொழும் பிரமன் இந்திரன் ஆதிக்கெல்லாம் நாபிக்கமல முதற்கிழங்கு என்று ஆழ்வார் சாதிப்பார். வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை என்று ஆண்டாள் சொல்றான். வித்துன்னு அர்த்தம் விதை, விதைன்னு அர்த்தம் ஆதி. என்கிட்டே இருந்தால் எல்லாம் உண்டானது. பிரம்மா எங்கேருந்து உண்டானார்? பகவானுடைய தொப்புலேருந்து உண்டானார். தாமரை உண்டாச்சு. தாமரை எப்படி எங்கேருந்து உண்டாச்சு? தாமரைன்றது அது ஒரு கிழங்கு இருக்கும், அந்த கிழங்குல ஒரு தண்டு வரும், அந்த தண்டுலேயே தாமரை பூக்கும். உண்டோ இல்லையோ? வெள்ளத்தனைய நீர்மட்டம் என்பதாக தாமரை தண்டை பார்த்தா அந்த குளத்தினுடைய ஆழம் எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும்னு சொல்லுவா பெரியவாள்லாம். அந்த மாதிரி பிரம்மதேவர் மேலே வந்து உட்கார்ந்தார், பார்த்தார். எங்கே இருக்கோம் நாம்? இதுக்கு ஆதாரபூதம் எங்கே? தேடி 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 போய் பார்த்தார், கிடைக்கல அவருக்கு. அகம் ஆதிர்ஹிரேவானா மகர்ஷீனாம் ச சர்வஷா, எல்லாருக்கும் நான் தான் எல்லாம், எல்லாருக்கும் நான் தான் எல்லாம். சுரகணாகா அப்படின்னு தேவக்கூட்டங்கள், சுரகணாகா மகர்ஷயா மே பிரபவம் ந விதுஹு. இங்கே பாரு, நான் உனக்கு சொல்கிறேன், நீ மற்றவர்களிடத்துல போய் தெரிஞ்சுக்கிறான்னு போவ, அவளும் சொல்லுவா, நான் சொல்கிற மாதிரி அவள் சொல்ல மாட்டா அப்படின்னு நம்புருவான். பியூட்டிஃபுல்லாக பெருமாள் செக் வைக்கிறான். எப்படி ஐ நோ யூ, அது எப்படி உனக்கு தெரியும்னா? அது எனக்கு தெரியும்டா, எனக்கு அந்த பல்ஸ் தெரியும். அகம் ஆதிர்ஹிரேவானாம், நீ நினைக்கிற மாதிரி இல்லை, இவாள்லாம் என்னால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். என்னை பார்த்தா உனக்கு சாதாரணமாக தோன்றதை தவிர்த்து என்னிடத்துல இருக்கக்கூடியதான ஸ்டஃப் என்னன்றது உனக்கு எப்படி தெரியும் அர்ஜுனா? தேவக்கூட்டங்கள் மகர்ஷிகள் இவர்கள் மே பிரபவம் ந விதுஹு, அறிய மாட்டார்கள், அவர்கள் அறிந்திருக்கவில்லை, அவர்களுக்கு தெரியவே தெரியாது. இது தேவானாம் மகர்ஷினாம் ச சர்வஷா அகம் ஹி ஆதிஹி. இவா எல்லாரும், நீ யார் யாரை நாடி போறியோ, ஐயோ அவரா, அவர் பெருமையா, அதை சொல்ல முடியுமா என்னால் அப்படின்னு வராவா. தேவக்கூட்டங்கள் மகர்ஷிகள் எங்கே அறிந்திருக்கிறார்கள்? இல்லை. ஏன்னா நீ உன்னுடையதான இன்டென்ஷன் somehow it is okay fine. என்னது? நம்மை விட தேவர்களுக்கு ஞானம் அதிகம், மகர்ஷிகளுக்கு ஞானம் அதிகம். அவர்கள்லாம் கிராந்த தரிசிகள் என்று பெயர் பெற்றவர்கள். அவ்வளவு, அதாவது நம் கண்களுக்கு புலனாகாத அதீந்திரியமான விஷயத்தையும் அவர்கள் உணர்ந்து சொல்லக்கூடியவர்கள். அது ஒன்று இருக்கே இல்லையா? இப்போ இத்தகையவர்கள் கூட பகவானுடைய பெருமையை உள்ளது உள்ளபடி அறிய முடியாது என்றால் இது தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஏதோ தெரிஞ்சுட்டு இருக்காளேன்னு சொல்ல முடியும். ஏதோ தெரிஞ்சுட்டு இருக்கா, தெரிஞ்சுட்டு இருக்கா, அது போராது. என்ன தேவாஹா நமுனயா நச்சாஹம் நச்ச சங்கரஹா ஜானந்தி பரமேஷஸ்ய தத்விஷ்ணோஹோ பரமம் பதம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிரமாண ஸ்லோகம். என்ன தேவாஹா நமுனயா நச்சாஹம் நச்ச சங்கரஹா. பிரம்மா சொல்கிற ஸ்லோகம் சுவாமி இது. சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ராமாயணத்தின் மர்மத்தை விளக்கும். ஸ்ரீமத் ராமாயணத்தின் மர்மத்தை விளக்கும்னா அர்த்தம், ஸ்ரீமத் ராமாயணத்தில் உட்பொதிந்திருக்கக்கூடிய அர்த்த விசேஷம் என்ன, த எக்ஸாக்ட் கண்டென்ட் ஆஃப் ஸ்ரீமத் ராமாயணம் என்ன அப்படின்னு கேட்டால் பரதத்துவ நிர்ணயம், சரணாகத சம்ரக்ஷணம். இது ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். பரதத்துவ நிர்ணயம், சரணாகத சம்ரக்ஷணம். எது பரதத்துவம் என்பதை முதல்ல தீர்மானிச்சுக்கணும். தத்துவம் தெரியாமல் தத்துவத்துன்னு போகக்கூடாது. பரதத்துவ நிர்ணயம் இருந்தால் மட்டும்தான் நாம் யாரிடத்தில் சரணாகதி பண்ணணும், எப்படி சரணாகதி பண்ணணும், அந்த சரணாகதினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்பது தெரியும். இதை விளக்கி 10 சாப்டராக பிரித்து த என்டையர் ராமாயணத்தை கம்ப்ளீட்டாக மொத்தமாக அலசி பார்த்து 10 சாப்டர் ஒரு செக்ஷன் மாதிரி பிரித்தார். 10 ஃபோல்டர் மாதிரி வச்சுட்டார். மெயின் ஃபோல்டர் ராமாயணம், அந்த ராமாயணத்துக்குள்ளே 10 சப்பு ஃபோல்டர் வச்சுட்டார். அந்த சப் ஃபோல்டருக்குள்ளே ஒவ்வொரு சப்ஜெக்டை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தார். அதில் முதல்ல பரதத்துவ நிர்ணயம்னு வரச்சே, ராமாயணத்தில் எந்தெந்த இடத்துல ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் ராமனாக பிறந்திருக்கிறான். வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேரசாராசித் சாட்சாத் ராமாயணப்பலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம் இது.
ராமாயணத்தை எல்லாரும் பாராயணம் பண்ணுங்க. நான் மறுபடியும் உங்கள் எல்லாருக்கிட்டே சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமோ இல்லையோ, எப்பெல்லாம் அவகாசம் கிடைக்கிறதோ ராமாயணத்தை மூல ஸ்லோகங்களை பாராயணம் பண்ணுங்க. கிரமமாக உட்கார்ந்து பாராயணம் பண்ண கற்றுக்கோங்க. பெரியவாழ்கிட்ட உபதேசம் வாங்கிட்டு பாராயணம் பண்ணுங்க. அது ரொம்ப ஸ்ரேயஸ்கரமானது. இந்த தேசத்திற்கு அவ்வளவு சுபிக்ஷமானது. ராமராஜ்யம் ஸ்தாபிச்சிருக்கக்கூடிய சமயம் இது. எல்லாரும் ஸ்ரீமத் ராமாயண பாராயணம் பண்ணுங்க. பித்தர்களுக்கெல்லாம் அது திருப்தியை கொடுக்கக்கூடியது. நம்முடைய சந்ததிகளுக்கு உயர்ந்த ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியது. அப்படி முடியலைன்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம், தினந்தோறும் பாதுகா சகஸ்ரத்தில் ஒரு பத்ததியாவது பாராயணம் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு பத்ததி பாதுகா சகஸ்ரம் பாராயணம் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு மேலே மேலே வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியது. சரி, போகட்ட விஷயத்துக்கு வரேன். அந்த அபயப்பிரதான சாரத்தில் பரதத்துவ நிர்ணயம் பண்ணும் பொழுது ஒரு 2-3 இன்சிடென்ட் மெயினாக காண்பிக்கப்படுகிறது. குறிப்பாக சீதாதேவி அக்னி பிரவேசம் பண்ணச்சே பிரம்மருத்ராதிகள் பகவான ஸ்தோத்திரம் பண்ணுறது. பரசுராமர் ராமரால் ஜெயிக்கப்பட்டு கீழே நடந்த தேவாசுர தேவர்கள் ஏற்படுத்தின ஒரு விளையாட்டுத்தனமான யுத்தத்தை குறித்து விவரணம் பண்ணுவது. பரமேஸ்வரனுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு சண்டையானது ஏற்படுத்தப்பட்டதை பற்றி பரசுராமர் சொல்கிறது. அதுபோல ராமன் தன்னடி சோதிக்கு எழுந்துள்ளும் பொழுது, அதாவது ராமாயணத்தில் ராமபிரான் எல்லாத்தையும் முடிச்சுட்டான், எல்லாம் முடிஞ்சிருது, அவதாரம் பூர்த்தி ஆயிடுது. அந்த அவதாரம் பூர்த்தியாகி பெருமாள் தன்னடி சோதிக்கு எழுந்துள்ள வேண்டும். தன்னடி சோதின்னு அர்த்தம் மறுபடியும் பரமவரத்துக்கு போகணும். 11,000 வருஷங்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி ஆயிடுத்து. மீண்டும் அவன் வைகுண்டத்திற்கு திரும்பி போகணும். அந்த டைம் முடிஞ்சு போச்சு. அதனால் இப்போ ஒருத்தர் ஒரு ஊரில் இருக்கார். அந்த ஊரில் இருக்கிறவருக்கு அந்த விசா முடிஞ்சு போச்சு அப்படி கேட்டால் அந்த விசா ஆஃபீஸர் சார் உங்கள் விசா முடியறது, நீங்கள் சீக்கிரம் ஊருக்கு கிளம்புங்கன்னு சொல்லுவார். அவர் எவ்வளோ பெரியவராக இருந்தாலும் என்ன பண்ணுவான், அந்த விசா முடிஞ்சு போச்சுன்னா அந்த டைம் டியூரேஷன் முடிஞ்சு போச்சு. ஏன்னா சட்டத்துக்கு கட்டுப்படணும். எல்லாரும் சட்ட ரீதியாக பார்க்குறோம். ஒரு விசா முடிஞ்சு போச்சு, நீங்கள் வாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பா. நீங்கள் இன்னும் டிக்கெட் புக் பண்ணல, சீக்கிரம் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஊருக்கு போக வேண்டியதில்லை, விசா முடிஞ்சு போய் இங்கே இருக்க முடியாதுன்றது. அப்போ ராமபிரானை இந்த விஷயத்தை ராமபிரான் இடத்துல இந்த விஷயத்தை தெரிவிப்பதற்காக பிரம்மதேவர் யமதர்மராவை அனுப்பும் பொழுது பரதத்துவ நிர்ணயம் பெருமானுடையதான பெருமையை சொல்கிறார். அதுக்கப்புறம் மால்யவான் முதலான ராவணனுடைய மாமா பாட்டனார் அவள்லாம் சேர்ந்து விஷ்ணுவினுடைய பரதத்துவத்தை சொல்கிறார். தசரதனுடைய அஸ்வமேத யாகத்தில் தேவர்கள்லாம் விஷ்ணுனுடைய பரதத்துவத்தை கொண்டாடுறார். இப்படி பல சந்தர்ப்பங்கள் ராமாயணத்தில் தொட்ட இடந்தோறும் எப்படி சரணாகதி இருக்கோ தொட்ட இடந்தோறும் பரதத்துவ நிர்ணயம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே விஸ்வாமித்திர அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜாக ஏச்ச இமே தபசி ஸ்திதான்னு இந்த ஒரு ஸ்லோகத்திற்கு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை தனிஷ்லோகி ராமாயணத்தில் வியாக்கியானம் பண்ணிருக்காரு. என்ன அழகு தெரியுமா, அப்படியே தேனில் பலாச்சொலையை தோச்சு சாப்பிட்ற மாதிரி அர்த்த விசேஷங்கள் அப்படி ஆனந்த பிரவாகமாக இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி கேட்கக்கூடிய மக்களுக்கு ரசனை இல்லாததுனால அடியவங்களை போன்றவர்கள் இதையெல்லாம் வெளிப்படுத்த முடியாத ஒரு நிலைமையில் இருக்கோம். நாங்கள் ரசனையே இல்லைன்றதுனால அதை வெளிப்படுத்த முடியல எங்களால். அவ்வளவு அழகாக இருக்கும். அகம் வேத்மி மகாத்மானம் ஒரு ஸ்லோகத்துக்கு எத்தனை விதமான அர்த்தம் காண்பிக்கிறார் தெரியுமோ. அவர் சொல்கிறார், எனக்கு தெரியும்டாப்பா, வில்லும் கையுமான நீ அறிய மாட்டாய், புல்லும் கையுமான நான் அறிவேன். தசரதா கையில் வில்லு பிடிச்சிருக்கிற உனக்கு ராமனை பற்றி தெரியாது, புல்லு பிடிச்சி தர்பத்தில் தர்பேஸ்வாசினா தர்பாந்தாரயமானா பவித்ரபாணி பிராணாயாமியான யமனியமாசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதியான அஷ்டாங்க யோகம் பண்ணக்கூடிய எனக்கு தெரியும் பெருமாளை பற்றி உனக்கு என்ன தெரியும்னு கேட்குறேன். இப்படி பரதத்துவ நிர்ணயம்ன்றது சொல்லும் பொழுது அங்கேயும் அவன் என்ன சொல்கிறான்னா, நாங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கோம்ன்றது என்னென்ன ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அவ்வளோதான் விஷயம். என்ன தெரிஞ்சுட்டு இருக்கோம், எவ்வளவு சொன்னாலும் தெரிந்து கொள்ள முடியாது என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஈஷாவாஸ்யம் என்ற உபனிஷதங்கள்லேயே முதல் உபனிஷத் ஈஷாவாஸ்யம். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் என்று ஆரம்பிக்கிறது. அந்த ஈஷாவாஸ்ய உபனிஷத் அழகாக ஒரு விஷயம் புரிய வச்சுருது. நமக்கு ஒன்று அழகாக புரிய வச்சது. யார் பகவானை சரியாக புரிஞ்சுட்டுருக்காங்க அது சொல்லிட்டு நான் ஒன் வேர்ட் ஆன்சர் கொடுக்கிட்டா ஓகே, ஒன் வேர்ட் ஆன்சர் கொடுத்தா 100 மார்க் கொடுக்கணும், ஓகே ஃபைன். அந்த ஈஷாவாஸ்யம் எவன் நான் எம்பெருமானை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறானோ அப்பேற்பட்டவன் தெரிந்து கொள்ளவில்லை. எவன் எவ்வளவு தெரிந்து கொண்டாலும் அவனை தெரிந்து கொள்ள முடியாது என்று தெரிந்து கொண்டிருக்கிறானோ அவனை தெரிந்து கொண்டவனர், ஓகே ஃபைன், 100 மார்க், 100க்கு 100. இதுதான் ஈஷாவாஸ்யத்தினுடைய கான்செப்ட். அவிஜாத்தம் விஜானதாம் விஜாத்தம் அபிஜானதாம். அறிந்தேன் என்று சொல்பவன் அறிந்திருக்கவில்லை, அறிய முடியாது என்று அறிந்திருப்பவனே அறிந்திருப்பவன் என்பதை புரிந்து கொள். சொல்லினால் தொடர்ச்சி நீ, சொல்லப்படும் பொருளும் நீ, சொல்லினால் சொல்லப்படாது தோன்றுகின்ற சோதினி என்று திருமணி ஆழ்வார் இதை நமக்கு பாடி வைத்தார். எதோ வாச்சோ நிவர்த்தந்தே என்ற வேதத்தினுடைய அர்த்த விசேஷத்தை காண்பித்தார். ஆகையினால் என்ன முனையகா என்ன தேவாகா ந முனையகா நச்சாகம் நச்ச சங்கரஹா. யார் சொல்றா? பிரம்மாவுடைய ஸ்டேட்மெண்ட். நச்சாகம், ஈவன் நான்
விதி சிவ சனகாத்யேஹி தியாத்தும் அத்தியந்த தூரம் என்பது ஆளவந்தாருடைய கொட்டேஷன். இங்க இந்த ஸ்லோகத்துக்கு ஆளவந்தாருடைய விவரணம். என்ன தேவாக, எந்த பரம்பொருளை, எம் ந தேவாக விதுகு, எந்த பரம்பொருளை, என்ன பரமாத்மாவை, எந்த சர்வேஸ்வரன், இதோ இருக்கக்கூடிய கிருஷ்ணனை, ந தேவாக ந முனையாக, இப்போ விஸ்வாமித்திர முதலான மகரிஷிகள் சொல்கிறோம் இல்லையோ, நச்சாகம் நானும், யாரு நானும் சொல்றவர் யாரு, பிரம்மா. உங்களுக்குலாம் தெரியாதுடா அப்படின்னு தனக்கு தெரியுன்றாரா? அவருக்கு தெரியாது, இவருக்கு தெரியாது, இவருக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. என்ன தேவாக ந முனையா நச்சாகம் நச்ச சங்கரா. சரி சுவாமி விட்டுடுங்க, தேவர்கள்லாம் உமக்கு கீழ்பட்டவா, ஓகே ஃபைன். மகரிஷிகள்லாம் உங்களுடைய சிருஷ்டிக்கு உட்பட்டவா, ஓகே ஃபைன். நீர் உமக்கும் தெரியாது சொல்லிட்டேன். இருந்தாலும் உமக்கு ஈக்குவலாக ஒருத்தர் இருக்காரு, யாரு? பரமேஸ்வரன். அவருக்கு தெரியுமானார், கம்முன் இருப்பா, எனக்கே தெரியாதுன்னா அவருக்கு எப்படி தெரியும்? நச்சாகம் நச்ச சங்கரா, அவருக்கும் தெரியாது. நீ எப்படி சொல்லலாம்? அவரே சொல்லியிருக்கார். கைதி பிரம்மணோ நாம ஈஷோகம் சர்வதேகி நாம் ஆவான் தவாங்கே சம்பூத்தோ தஸ்மாதி கேசவ நாமவான். என்னப்பனே சர்வேஸ்வரா, உனக்கு கேசவன் என்ற திருநாமம் எப்படி உண்டாயிற்று தெரியுமா என்று பரமேஸ்வரன் கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ண. கைதி பிரம்மணோ நாம, கா என்றால் பிரம்மனுக்கு பெயர், பிரம்மதேவனுக்கு கா என்பதாக பெயர். நானும் ஈசன், ருத்ரன், ஈசன் என்று எனக்கு பெயர். கா பிளஸ் ஈஷா இஸ் ஈக்குவல் டு கேசா, கா பிளஸ் ஈஷா இஸ் ஈக்குவல் டு கேசா. என்ன அழகு பாருங்க. கிராமர் பிரகாரம் கா பிளஸ் ஈஷா இஸ் ஈக்குவல் டு கேசா, அதில் ஒரு வா வரும். அதுவும் கொஞ்சம் கிராமட்டிக்கலாக கொஞ்சம் டெக்னிக்கலாக பார்த்தோம்னா கேசா வில் பிகம் as கேசவாக. பிரம்ம ருத்ரர்களை படைத்தவன், தேவம் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமான். நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான் என்று வர்ணிக்கிறார். என்ன தேவாக நமுனயா நச்சாஹம் நச்ச சங்கரா ஜானந்தி பரமேஷஸ்ய தத்விஷ்ணோஹோ பரமம் பதம். இது ஆழ்வார். ஒற்றை விடையானும், ஒற்றை விடையன், ஒற்றை விடையன்னா யாரு? ரிஷப வாகனன். ஒற்றை விடையனும் நான்முகனும் உன்னை அறியா பெருமையோனே என்று ஆழ்வார் வர்ணிக்கிறார். ஒற்றை விடையன் என்னும் ரிஷபாரூடனான பரமசிவனா இருக்கட்டும், நான்முகன் என்னும் சதுர்முக பிரம்மாவா இருக்கட்டும், உன்னை அறியாத பெருமையோனே. பெருமாளே, உன்னை யார் தெரிஞ்சிக்க முடியும்? என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஆஹா, என்ன பண்ணாலும் இவரை தெரிஞ்சிக்க முடியாதுப்பா அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். மேக்சிமம் அதுதான், அல்டிமேட் அதுதான். அதுக்கு மேல வேற எதுவும் கிடையாது. நமே விதுஹு சுரகணா, அததான் பெருமாள் இங்க சொல்றான். நான் முதல்லையே விஜாபனம் செய்து கொண்டபடி, விஜாபனம் அர்த்தம் தெரிவித்து கொண்டபடி, வாயில வரலாம் விட்டுடுங்க, தெரிவித்து கொண்டபடின்னு சொல்லிக்கோங்க ஈஸியா. முதல்லையே நான் என்ன தெரிவித்தேன்? இந்த 10வது அத்தியாயம் பகவானுடைய உயர்ந்த ஐஸ்வர்யத்தை எடுத்து காட்டுகிறது. அஜகஜாந்தம் ஐஸ்வர்யம்ன்றா. உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் அப்படின்றோம். இவன் தன் அனுகிரகத்தினால மற்றவர்களுக்கு ஐஸ்வர்யம் உண்டாகிறது. இவனுடைய ஐஸ்வர்யமோ அதிசயித்தமானது. நேற்றைய உபன்யாசத்தை மனதில் நிலைத்துக் கொள்ளுங்கள். விபூதி என்றால் என்ன? இவர் ஐயங்கார் விபூதியை பற்றி பேசுகிற நினச்சிக்காதீங்க. விபூதி என்றால் ஐஸ்வர்யம், செல்வம். நித்திய விபூதி என்றால் பரமபதம். அதே மாதிரி லீலா விபூதி என்றால் இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய சம்சாரம். இதில் ஒரு ஸ்பெஷல் இன்சிடென்ட் ஒன்று சொல்கிறேன். அதாவது சில விஷயங்கள் சொல்லுவது எதற்காகன்னா, அவ்வப்பொழுது நாம் சம்பிரதாயத்தில் உபயோகித்துக் கொள்வதற்காக. அப்படின்னு உட்காந்து அதையே பார்த்துட்டு அப்படியே என்னமோ சொன்னீங்களே மறந்து போயிடுத்துன்னு சொல்கிறதுக்காக இல்லை. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். பகவத் ராமானுஜருக்கு எம்பெருமானார், ராமானுஜர், லக்ஷ்மணமுனி, இளையாழ்வார், இப்படி பல திருநாமங்கள் உண்டு. அதில் பிரதானமான ஒரு திருநாமம் என்ன தெரியுமோ? உடையவர் என்பதாக திருநாமம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராமானுஜருக்கு உடையவர் என்பதாக திருநாமம். அவருக்கு அந்த திருநாமம் எப்படி ஏற்பட்டது? உடையவர் என்றால் என்ன பொருள்? உய்ய ஒரே வழி, உடையவர் திருவழி அப்படின்னு ஹேஷ்டாக்லாம் போட்டு வச்சுருக்கோம், பஞ்ச் டயலாக்லாம் பேசுகிறோம். ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம்? உடையவர்னு ஏன் சுவாமி ராமானுஜருக்கு பெயர் அப்படின்னா, இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தோம்னா அதனுடைய அர்த்தம் புரியும். சுவாமி ராமானுஜருடையதான திருநாமத்தின் பெருமை தெரியும். என்னன்னா, அதுவரையில் ராமானுஜர் காஞ்சிபுரத்தில் இருந்தார், ஸ்ரீரங்கத்திற்கு வரல அவர்.
அப்புறம் ரங்கநாதனுடைய ஆக்ஞையினாலே கட்டளையினாலே ஸ்ரீரங்கத்துக்கு வரார். முதல்ல அப்போ ஸ்ரீரங்கத்துக்குள்ள ரங்கநாத பெருமாளை சேவிக்கிறதுக்கு உள்ள வரார். ரங்கநாத பெருமாளை ஆபாரச்சூடம் சேவிக்கிறார். இதுவரையில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை சேவிச்சே பழக்கப்பட்ட ராமானுஜர் முதல்ல ஸ்ரீரங்க ரங்கநாதரை சேவிக்கிறார். ரொம்ப நன்னா சேவிச்சார் பெருமாளை. சேவிச்ச உடனே பெருமாள் அவருக்கு அருளப்பாடிட்டான். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கோவில்களில் பெரியவர்கள் வந்து சேவித்தார்களே ஆனால் அவர்களுக்கு அருளப்பாடு என்று சொல்லுவோம். அருளப்பாடுனா அவர்களுக்கு மரியாதை பண்ணணும். இப்போ நாம் ஒருத்தருக்கு ஒரு மிலிட்ரியில் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு ஒரு பதக்கம் கொடுக்குறோன்னா அதுக்காக ஒரு என்ன சொல்கிற ஒரு பெரேடு ஒன்று வச்சு அப்புறம் அதில் ஒரு சவுண்டு ஒன்று கொடுப்பா இல்லையா, ஊக் டாக் அப்படி டாக் பக் லெஃப்ட் ரைட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறா இருக்கும். அந்த மாதிரி அது ஒரு சவுண்டு ஒன்று கொடுப்பாவா. அதாவது அவர் பேரை சொல்லியோ கர்னல், லெஃப்டினன்ட், பத்மஸ்ரீ, பத்மவிபூஷன் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவான். அதுபோல் அருளப்பாடு சொல்லணும். அப்போ அருளப்பாடு சொல்லச்சு அருளப்பாடு ராமானுஜர் சொல்லுவோம். ராமானுஜருக்கு மாலை மரியாதை நடக்கிறது, ராமானுஜருக்கு பரிவட்ட மரியாதை நடக்கிறது அப்படி சொல்லணும் இல்லையா. அந்த சமயத்தில் ரங்கநாதன் அர்ச்சகர் மூலமாக பேசினான். பெருமாள் பேசும் தெய்வம், ரங்கநாதன் பேசும் தெய்வம், எல்லா பெருமாளும் பேசும் தெய்வம் தான். அந்த பெருமாள் அவர்கள் மூலமாக பேசினான். அருளப்பாடு உடையவர் அப்படின்னா, உடையவர்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே புரியல, புதுசாக நேயமாக இருக்குது. காஞ்சிபுரத்தில் இருந்தவங்கள ராமானுஜர் இளையாழ்வார் சொல்லியிருந்தோம், லக்ஷ்மணமுனி சொல்லியிருந்தோம். இப்போ இங்கே வந்து அவருக்கு உடையவர்னு பேர் அப்படின்னா, இப்போ ரங்கநாதன் அதை எக்ஸ்பிளைன் பண்ணான். இனிமே நித்திய விபூதி லீலா விபூதி இது ரெண்டுத்துக்கும் இவர் தான் உடையவர் அப்படின்னு. எப்படி தெரியுமா, இதுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன், திருப்பி மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க. ஒரு நல்ல குணவதியா குலவதியா ரூபவதியா ஒரு பெண்ணை தன்னுடைய பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறா ஒரு தாய். அந்த தாய்க்கு தன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சது ரொம்ப சந்தோஷம். நல்ல குழந்தை, நல்ல பொண்ணு, நல்லா வந்திருக்கா அப்படின்ட்டு. இதுவரைலாம் அந்த தாய், அதாவது என்ன இப்போ மாமியாராக சொல்லணும் இல்லையா, கேளுங்கள் மாமியாரே நீங்களும் மருமகள் தான் அப்படின்னு. அவள் ஒரு காலத்தில் மருமகளாக இருந்தால் அப்புறம் அவள் மாமியார் ஆகிட்டான். அவள் அந்த வீட்டினுடைய நிர்வாகங்கள்லாம் பண்ணி வந்துட்டுருக்காள். இப்போ அந்த பெண் வந்தால் அவள் பெண்ணை பார்த்தோன்னே சந்தோஷப்பட்டாள். இந்த மாதிரி ஒரு பெண்ணை நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோமே, நமக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. நாம் என்ன பண்ண போகிறோம், நம்ம இதுவரை நன்னா கட்டி ஆண்டாச்சு, ஒரு ராணி மாதிரி இருந்துட்டோம் அப்படின்ட்டு உடனே தான் இடுப்பில் சொருகின்னு இருக்கிற அந்த வீட்டு கொத்து சாவி, பீரோ சாவி, லாக்கர் சாவி, நகை சாவி, பொட்டி சாவி எல்லாம் வெள்ளி சாவி கொத்து ஒன்று இடுப்பில் தொங்கின்னு இருக்கும். அந்த சாவி கொத்தை எடுத்து அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்து, அம்மா மகாலட்சுமி, இனிமே இந்த வீட்டினுடைய சமஸ்த விதமான நிர்வாகத்தையும் பண்ண வேண்டியது நீ தான், இந்தா அவங்ககிட்ட வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தா எப்படி இருக்கும், ஒரு ஆனந்தமாக இருக்கும். அந்த குடும்பத்துக்கே ஒரு லக்ஷ்மி கடாட்சம் வரும், ஒரு சந்தோஷம் ஏற்படும். அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சந்தோஷப்படுவா, ஆஹா பத்தியா நல்ல காரியம் பண்ணினான். அந்த மாதிரி ரங்கநாதன் உபய விபூதி நாதன், நித்திய விபூதி லீலா விபூதி என்பதான இரண்டு விபூதிக்கும் தலைவன் யார், ஐஸ்வர்யத்தை உடையவன் யார், ரங்கநாதன். இப்போ முதல்ல உள்ள வந்திருக்கிறது யார், சுவாமி ராமானுஜர். உடனே ராமானுஜராகிறதான அந்த மருமகள் அல்லது அந்த மணப்பெண் அப்படி வச்சுக்கோங்க, அந்த மணப்பெண்ணின் இடத்துல மொத்த நிர்வாகத்தையும் ஒப்படைப்பதை போன்று பிரகிருதி மண்டலமான இந்த சம்சாரத்தில் இருக்கிற ஜீவாத்மாக்கள் எல்லாரும் சுவாமி ராமானுஜரை சேர்ந்தவர்கள், எல்லாமே ராமானுஜருடைய அதீனத்தில் இருக்குது. அவர்கள் அத்தனை பேரையும் ராமானுஜர் மோட்சத்துக்கு அனுப்பக்கூடிய வல்லமை பெற்றவர். அதனால் அவர் இங்கேருந்து மோட்சத்துக்கு எல்லாரையும் அனுப்புகிறார். அப்போ பரமபதமும் அவருடைய சொற்படி நடக்கக்கூடியது. அப்போ நித்திய விபூதியான இதுவும் ராமானுஜருடைய அதீனம், பரமபதமும் ராமானுஜருடைய அதீனம். இந்த பெண் என்ன, இந்த வீடு, இந்த வீட்டினுடையதான பீரோ சாவி, லாக்கர் சாவி எல்லாம் இந்த பெண்ணுக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி அவளுக்கு லேண்ட்ஸ் நிறைய இருக்குது, கழனி காடு நிறைய இருக்குது, 200 ஏக்கரா சொத்து இருக்குது, ஒரு கரும்பு தோட்டம், நெல், வாழைத்தோட்டம், தென்னந்தோப்பு எல்லாம் இருக்குது. இதுக்கும் யார் நிர்வாகம், அந்த பெண்ணு தானே நிர்வாகம். அதுக்கு பூட்டு சாவிலாம் கிடையாது, அந்த பெண்ணு தானே நிர்வாகம். அந்த மாதிரி இப்போ அந்த பெண் என்ன, இரண்டையும் உடையவள். என்ன உடையவள், இந்த வீட்டினுடைய சமஸ்த விதமான நிர்வாகத்தையும் தன் அதீனத்தில் உடையவள், அதாவது தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்திருப்பவள் அர்த்தம். அதே மாதிரி தான் நித்திய விபூதி லீலா விபூதி ரெண்டுத்தையும் ரங்கநாதன் ராமானுஜரிடத்தில் ஒப்படைத்து இவை இரண்டையும் நிர்வாகத்தில் உடையவர் நீர் என்பதினாலே அவருக்கு உடையவர். இப்போ ஒருத்தர் பார்த்து சொத்து உடையவர், ஒருத்தர் ஞானம் உடையவர், ஒருத்தர் புத்திர சந்ததி உடையவர், ஒருத்தர் வீடு வாசல் உடையவர் அப்படி சொல்கிற மூலியம். சுவாமி ராமானுஜர் எதை உடையவர், எம்பெருமானுடைய நித்திய விபூதி லீலா விபூதியை தன் அதீனத்தில் உடையவர். அந்த புதியதாக வந்த மணப்பெண் எல்லாவற்றையும் தன் வசத்தில் வைத்துக்கொண்டு வெகு கச்சிதமாக வெகு சிறப்பாக நிர்வாகத்தை செய்வதை போன்று ஸ்ரீபாஷ்யக்காரர்
நிர்வாகத்தை செய்து வருகிறார். இன்றளவும் அதுதான் அந்த சுவாமியினுடைய திருவடியினால தான் நமக்கு என்ன ஆச்சு, உத்தமமான மோட்சம்ன்றது கிடைக்கிறது. அந்த பெண் யாருக்கு சிபாரிசு பண்ணாலும் அந்த வீட்டில் அந்த சிபாரிசு பண்ணப்பட்டவர் வெகு செல்வாக்கோடு இருக்கலாம். அந்த மாதிரி ஸ்ரீபாஷிகார் யாரை சொல்கிறாரோ அவள்லாம் மோட்சத்துக்கு போவான். பாஷிகாருடைய சம்பந்தம் இருந்தால் உனக்கு மோட்ச நிச்சயம்னு ரங்கநாதன் சொன்னான். இதுதான் சுவாமி விபூதி, இதுதான் உடையவர் என்பதான திருநாமத்தினுடைய பொருள். ஆகையால் இதை சொன்னால் இந்த ஸ்லோகத்துக்கு இது அர்த்தம்ன்றதுக்கு இல்லை மட்டும் இல்லை, பாஷ்யக்காரர்ன்றதான பெருமையை சொல்லச்சே இந்த இன்சிடென்ட்டை எடுத்து அழகாக சொல்லணும். ஏன் தெரியுமா அவருக்கு உடையவர்னு பேர், இதான் ரீசன் அப்படின்னா அதை அழகாக சொல்லணும். இப்படி நமே விது சுரகணாஹா, ரொம்ப அழகு. முதல் ஸ்லோகத்தினால பூயேவ மகாபாகோ சுணுமே பரமம் வச்சா என்று ஆரம்பித்தான். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு தடவை சொன்னால் போராது, நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி இல்லை, நீ ஒரு தடவை கேட்டால் போராதவனுக்கு நிறைய தடவை கேட்கணும். அதுவும் என் பெருமையை சொல்கிறேன், என்னுடைய மகிமைன்றது அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் புலப்படாதது. நீ மற்றவர்களிடத்தில் போய் தெரிந்து கொள்ளலாம் என்று ஆசைப்பட்டாலும் அவர்கள் அவ்வளோ தூரம் சொல்ல மாட்டான். அவள் சொல்லுவா, ஆனால் தன மடங்கு சொல்லுவாளா? பிகாஸ் அவளுக்கே அதனுடைய லிமிட்டேஷன்ஸ், அவளுக்கு அவ்வளோதான் சொல்ல முடியும். என்ன தெரிஞ்சிருக்கோ அவ்வளோதான் சொல்ல முடியும். சுவாமி எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? தனக்கு என்ன தெரியுமோ, தனக்கு எது ஸ்பெஷலைசேஷனோ அதை சொல்லலாம். ஏதாவது ஒரு குணத்தை பற்றி சொல்லலாம்னு ஆரம்பித்தாலும் அந்த குணங்கள் கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்துன்னு அந்த குணங்களே எல்லையற்றதான குணங்கள். அசங்கேய கல்யாண குண கண மகோததே என்றான். இன்ஃபேக்ட் அர்ஜுனா, நான் கூட இப்போ உனக்கு இந்த அத்தியாயத்தில் ரொம்ப சுருக்கமாக தான் சொல்ல போகிறேன், ஒரு லிஸ்ட்டு தான் கொடுக்க போகிறேன். ஒன்று புரிஞ்சுக்கோப்பா கண்ணா, எல்லாத்துக்கும் கண்டினியூஸாக விவரணம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கோடு போட்டால் ரோடு போடணும். சிஷ்யனும் எப்படி இருக்கணும், ஆச்சாரியன் 1 2 தான் சொல்லுவார். எப்போ பார்த்தாலும் முதலேருந்து ஆரம்பித்து அடியப்படிடா பாரதப்பட்டான்னு மறுபடியும் முதலேருந்து கீழே போயிட்டு இருக்க மாட்டார். அப்படியே அங்கங்கே எக்ஸ்ட்ராக்ஸ் காமிப்பார். இதோ இங்கே இருக்குது, அப்படி இருக்குது, அது இருக்குது, அப்படி இருக்குது, பார்த்துக்கோன்னா கடன்னு பார்த்துட்டு மேலே டெவலப் பண்ணிக்கணும். அர்ஜுனா இதுதான் என்னுடைய விபூத்தினா இவ்வளவு தான் அர்த்தம் இல்லை. ஓகே, இதில் மாதிரிலாம் எக்ஸட்ரா நீ போட்டுக்கணும். இதை மேலே எக்ஸட்ரா நீ பார்த்துட்டீங்கன்னா உனக்கு ஈஸியாக இருக்கும், அதை நீ ரசிக்க முடியும் என்று பரமாத்மா இந்த 2வது ஸ்லோகத்தினாலே இது ரொம்ப சமசாத்தியம். புரியுறதா? அதனால் இந்த தெளிவு உனக்கு உண்டாவதற்காக அதில் கொஞ்சம் ஆதரவை நீ வெளிப்படுத்த வேண்டும். நமே விது சுரகணாக பிரபவம் ந மகர்ஷயா அகம் ஆதிரிஹி தேவானாம் மகர்ஷீனாம் ச சர்வஷா என்று அருளி செய்கிறான். மேல அர்த்தங்களை அடுத்த உபன்யாசத்தில் பார்க்கலாம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹா. இப்பொழுது அடியன் சொல்கிறத எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. நமே விதுசுரகணாஹ நமே விதுசுரகணாஹ பிரபவன்ன மஹர்ஷயः பிரபவன்ன மஹர்ஷயः அஹமாதிர்ஹி தேவானாம் அஹமாதிர்ஹி தேவானாம் மஹர்ஷீணாஞ்ச சர்வஷः மஹர்ஷீணாஞ்ச சர்வஷः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். நமே விதுசுரகணாः பிரபவன்ன மஹர்ஷயः அஹமாதிர்ஹி தேவானாம் மஹர்ஷீணாஞ்ச சர்வஷः. நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் கிம் தாத வேதாகம சாஸ்திர விஸ்தரைஹி தீர்ச்சைரணைகைரபி கிம் பிரயோஜனம் யத்யாத்மனோ வாஞ்சசி மோக்ஷ சாதனம் கோவிந்த கோவிந்தேதி ஸ்புடம் வதா என்று நாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமையை விளக்குகிறது இந்த ஸ்லோகத்தில். கிம் தாத்தா, ஏ அப்பனே, வேத ஆகம சாஸ்திர விஸ்தரைஹி, வேதம் ஆகமம் சாஸ்திரங்கள் அதை விஸ்தாரமாக தீர்ச்சைஹி தீர்ச்சங்களினால் அநேகைஹி தீர்ச்சைஹி அநேகமான தீர்ச்சங்களால் கிம் பிரயோஜனம், அதனால் பிரயோஜனம் இல்லை என்று இல்லை. அதுக்கு மேலே ஒரு விஷயத்தை சொல்ல போகிறார். என்ன சொல்ல போகிறார்னா, யத்யாத்மனோ வாஞ்சசி மோக்ஷ சாதனம், மோக்ஷத்துக்கு சாதனமாக உள்ள ஒரு சமாச்சாரம் இருக்கு. அதை யார் விரும்புகிறானோ அவன் என்ன பண்ணணும்னா கோவிந்த கோவிந்தேதி, கோவிந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணுமா. ஸ்புடம் வதா, ரொம்ப தெளிவாக சொல்லுப்பா அப்படின்னு சாஸ்திரம் காட்டி கொடுக்கறது. இதில் வேத நிந்தை இல்லை, சாஸ்திர நிந்தை இல்லை, ஆகம நிந்தை இல்லை. அதை காட்டிலும் சுலபமான மோட்ச சாதனம் கோவிந்த கோவிந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லியிருந்தாலே போதும் அப்படின்னு சாஸ்திரம் காட்டுறது.
கோவிந்தான்னு சொல்றதுனால பலவிதமான லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மனோநிலைக்கு வரணும். அப்படிங்கிறதுக்கு தான் ஸ்புடம் வதா, தெளிவாக சொல்லுப்பா, இதனால பலவிதமான லாபம் கிடைக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. அதனால் கோவிந்தா கோவிந்தாங்கிறதுல லஜ்ஜை இல்லாமல் நல்லா எரிஞ்சு சொல்லணும். சொல்கிறதுனாலேயே பகவானுடைய பிரீத்தி நம்மளுக்கு ஏற்படும். அதனால் இப்போது பகவன் நாம சங்கீர்த்தனத்தை நாம் எல்லாரும் கேட்கலாம்.
நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த பாராயண ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் இருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியினிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देव नारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியினுடைய கிருபை நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களா சாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याण निधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.